எல்லோருக்கும் வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் வாழும் காலத்திலேயே தனக்குத்தானே இரங்கற்பா எழுதி கொண்ட புதுமையை செய்தவர். அது என்னங்கிறத வாசிக்கலாம் வாங்க. பாரியொடும் கொடை போக பார்த்தனொடும் கனை போக படர்ந்த வல்வில் ஓரியொடும் அறம் போக உலகமுறை வள்ளுவனோடு உரையும் போக வாரினரும் குழல் சூடும் மனைவியொடும் சுவை போக மன்னன் செந்தி மாரியொடும் தமிழ் போன வல்வினையை என் சொல்லி வருந்துவேனே. தேனார் செந்தமிழமுதை திகட்டாமல் செய்தவன் மெய் தீயில் வேக போனார் போகட்டும் என பொழிந்ததிரு வாய் தீயில் புகைந்து போக மானார்தம் முத்தமொடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக தானே எம் தமிழினி மேல் தடம் பார்த்து போகும் இடம் தனிமைதானே. பாட்டெழுதி பொருள் செய்தான் பரிதாபத்தால் அதனை பாழும் செய்தான் கேட்டெழுத பிள்ளைக்கோர் சிறுகோடும் கீராமற் கிளை முறித்தான் நாட்டழுகை கேளாமல் நந்துயரும் காணாமல் நமனெனும் பேய் சீட்டெழுதி அவன் ஆவி திருடியதை எம்மொழியார் செப்புவேனே. பொய்யரையும் இசைப்பாடி புல்லரையும் சீர்பாடி புகழ்ந்த வாயால் மெய்யரையும் வசைப்பாடி வேசையையும் இசைப்பாடி விரித்த பாவி கையரையும் காசின்றி கடைநாளில் கட்டையிலே கவிழ்ந்ததெல்லாம் பொய்யுரையாய் போகாதோ புத்தாவி கொண்டவன்தான் புறப்படானோ. வாக்குரிமை கொண்டானை வழக்குரிமை கொண்டானை வாதமன்றில் தாக்குரிமை கொண்டானை தமிழுரிமை கொண்டானை தமிழ் விளைத்த நாக்குரிமை கொண்டானை நமதுரிமை என்றந்த நமனும் வாங்கி போக்குரிமை கொண்டானே போயுரிமை நாம் கேட்டால் பொருள் செய்யானோ. கட்டியதோர் திருவாயிற் கார்ப்பணமும் பச்சரிசி கலைந்தும் போட்டு வெட்டியதோர் கட்டையினில் களிமண்ணால் வீடொன்றும் விரைந்து கட்டி முட்டி உடைத்தொரு பிள்ளை முன் செல்ல தீக்காம்பு முனைந்து நிற்க கொட்டிய செந்தமிழந்த கொழுந்தினிலும் பூ பூத்த கோலமென்னே. போற்றியதன் தலைவனிடம் போகின்றேன் என்றன் வாய் புகன்றதில்லை சாற்றியதன் தமிழிடமும் சாகின்றேன் என்றன் வாய் சாற்றவில்லை. கூற்றவன் தன் அழைப்பிதழை கொடுத்தவுடன் படுத்தவனை குவித்து போட்டு ஏற்றிய செந்தியே நீ எறிவதிலும் அவன் பாட்டை எழுந்து பாடு. இவ்வாறு அந்த இரங்கற்பா முடிகிறது. படித்ததில் பிடித்தது பகிர்ந்தேன். நன்றி.